டேய் குட்டி பசங்களா, குட்டி பிள்ளை, ஹாப்பி பொங்கல். டேய் இன்னைக்கு பொங்கல். என்னங்கடா இப்படி வந்து தூங்கி நடக்கியா? என்னங்க ஏடா பொங்கலா என்னங்க? பொங்கலா அப்படினா வெளிய வந்து பாரு. எல்லாரும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கா, நீ தூங்கிட்டு இருக்கியா? என்னம்மா சொல்லுதியா? டேய் ஆமாடா இன்னைக்கு பொங்கல். என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா எங்க இருக்க விடுவீங்களா? எப்ப பொங்கல் எப்ப பொங்கல் நீ உசுர அடிப்பிய? அத சொல்லாம இருந்தா சீக்கிரம் வாங்க. பொங்கல்னா என்ன? பொங்கல்னா என்னவா? டேய் கரும்பு பொங்கல் பாயாசம் எல்லாம் வைப்பாங்களே, எப்ப வைப்பாங்க? டேய் வெளியில வந்து பாருடா. கேளியா கேட்காத வா. இந்த குளிக்கணுமோ? டேய் குளிக்கணும். அப்ப எனக்கு பொங்கல் வேண்டாம். டேய் உனக்கு குளிக்கணும் அவ்வளவு கஷ்டமா இருக்குதா? குளிக்காம ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் வாரேன். அப்படியே சொல்லக்கூடாது. வேற உனக்கு Dress எல்லாம் தாத்தா எடுத்து வச்சிருக்காங்க, சீக்கிரம் போ. தாத்தா வந்திருக்காங்களா? டேய் எல்லாரும் வந்திருக்காங்கடா. ஏமா பொங்கலுக்கு நான் வரலாமாமா? என் ராசா நீ இல்லாமல வா தம்மா. டேய் மதனே சீக்கிரம் வாடா, பொங்கல் வந்திருக்கா. பொங்கல் வந்திருக்காவா? டேய் இன்னைக்கு பொங்கல்டா. அடனமா நீங்க தான் பொங்கல் வந்திருக்குன்னு சொன்னீங்க. டேய் மதனே சீக்கிரம் எந்திரா. என்ன பொங்கலா? அதெல்லாம் தெரியாமல அசந்து தூங்கிட்டே ராட்டலாம் விளையாடிட்டே. எனக்கு சொல்லிக்கலாம்லாமா? நாங்க சீக்கிரம் எந்திரிச்சு போமலா. நைட்டெல்லாம் வீட்டை கண்டு ஊட்டிட்டு கிடந்தியல்ல, அதான் சொல்லல. ஆமா டேய் உங்க தொந்தரவு தாங்க முடியாதுடா. இப்ப பொங்கல்னு சொன்ன போய் தானே நாங்க நிம்மதியா பரப்பிட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருந்தோம்னா ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டியல. அடுத்த வாட்டி நாங்க தெரிஞ்சுக்குவோம். அப்படியே? ஆமா ஆமா சொல்லல. அத இப்பதான் சொல்லிட்டேனே. சீக்கிரம் குளிச்சிட்டு ஓடியாங்களே. அம்மா நானும் குளிக்கணுமா? இவனை கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ குளிக்கிறது கலத்தனம் பண்ணுத. அம்மா செம்பலி அம்மா வெண்ணி போட்டு வச்சிருக்கா, வேற குளிச்சிட்டாங்க போங்க. டேய் நம்ம பத்து தண்ணே குளிப்போம்டா வாடா. ஆமா சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. அம்மா பொங்கல்னா மறுபடியும் என்னன்னு சொல்லிருங்கம்மா. பொங்கல் கொண்டாடிக்கு முன்னாடி பொங்கலை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்ச பாரு. உன் அறிவை நான் பாராட்டுறேன்டா. என்ன எனக்கு தான் சரியா விளக்கம் தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் அம்மா சொல்றேன். சரிம்மா பொங்கல்னா என்னம்மா? தைப்பொங்கல்ங்கிறது நம்ம சாப்பிடுற அரிசி. ஆமா அந்த அரிசி விளைவிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணிச்சோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லறதுக்கு தான் இந்த தைப்பொங்கல். நெல்லை அறுவடை செஞ்சு அரிசி ஆக்கி பொங்கலிட்டு இயற்கை தெய்வத்துக்கும் சூரியன் மாடு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி பொங்கல் விடுவாங்க. அப்படியா? அப்ப நீங்க குமாரப்பா ரொம்ப மும்மரமா இருப்பாங்களே. குமாரப்பா தான் ரொம்ப மும்மரமா இருக்காங்க. சீக்கிரம் வா. அம்மா நம்ம வீட்டு மாடு வந்திருக்குதா? மாடு வந்துட்டமா? டேய் மாடு தொழுத்துல தான்டா இருக்குது, நீங்க வாங்கடா. கேள்வி கேட்டே கொல்லுதானே. அம்மா எனக்கு பட்டுப்பாட சட்டையா இல்ல ஃப்ராக்கா? பட்டுப்பாட சட்டை தான், நீ வா. அப்படியே இன்னும் 2 மினிட்ஸ்ல நான் அங்க நிப்பேன். எல்லாத்தையும் சொல்லிருங்கம்மா. பெரிய மனுஷி வா வா. டேய் இன்னைக்கு பொங்கலா நாம கலக்குறோம். அப்ப சூழ லீவா? ஆமாப்பா எதுக்கு சந்தோஷப்படுறே இல்லையா? ஸ்கூல் லீவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறியா? வாங்க வாங்க. அப்ப சூளுக்கு போண்டாமா? வேண்டாம்டா வாடா. இதுதான் முத சொல்லிருக்கணும். டேய் கேளியோ கேட்டு என்ன கொல்லாதீங்கடா. இதுக்கு தான் நான் எழுப்ப வர மாட்டேனே. இதுக்கெல்லாம் செம்ப வழியா லாக்கி. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவளால மட்டும் தான்டா பொறுமையா பதில் சொல்ல முடியும். என்னால முடியாது. வாங்க வராம போங்க, நான் போறேன். அப்படி சொல்ல கூடாதுமா. முடியலடா. டேய் எந்திரிச்சு 2 செகண்ட் ஆவல. என்ன கேள்வி கேட்கல? இதுக்கே தனறனா எப்படிமா? அப்படினா ஐயா ஓடிடுறேன். நாம அப்படி என்ன கேட்டிட்டே அப்படி காதலிக்க ஓடுறா? டேய் சீக்கிரம் வாங்க நாம போவோம். இந்த கரும்பு திங்கக்கிற வாயெல்லாம் புண்ணா பேசுடா. திங்கணும் இன்னைக்குதான் தின்னபடியே தின்னுங்க. பல்லுக்கு நல்லது பாத்துக்கிடுங்க. ஆமா கரும்பு திங்க முன்னாடி வெளியில சொல்லிடாதீங்க, வயசாயிட்டு சொல்லி விடுவாவ. மீனாக்காவே சொல்லி விடுவா, ஒழுங்கா தின்னுங்க. என்னது கரும்பு திங்க முடியல வயசாயிட்டு சொல்லிடுவாங்களா? மீனாக்காவே சொல்லுவாவ, ஒழுங்கா தின்னுங்க. டேய் திங்க முடியலடா, வாயெல்லாம் புண்ணா ஆகுதுடா. மீனாக்கா என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாவ? வரதுக்குள்ள தின்னு முடிக்கணும், ஒழுங்கா தின்னு முடிச்சிருங்க. என் செல்லமுல்லா நீனே தின்றடா. நானே வச்சிருக்க திங்க முடியாம தேடிட்டாலே நீங்க வேற. அப்ப நீனே திங்க முடியாம தான் வச்சிருக்கியா? மீனாக்கா என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாவ? வரதுக்குள்ள காலி பண்ணிருக்கணும். தப்ப முடியாது. இங்க வாக்கு போட்டுட்டு கஷ்டப்படுதிய. ஐயோ யார் நிலமெல்லாம். தின்னு தின்னு என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா சரியாதான் இருக்கும். தின்னு தின்னு. இங்க ஒரு கரும்பு கட்டு கடந்தத விடுற. ஆமா மத்த யாரையும் காணோம். உங்களுக்கு இருக்க வாசலுக்கு போயிருக்காவ. சரி நம்ம அங்க போமாடா. இல்ல எல்லாரும் இங்க வாரேன் இருக்காவ. என்ன மீனாவா? இதான் நீ கரும்பு வச்சுக்கிட்டு தின்னு காட்டுங்க. என்னால முடியாது. நீங்க தப்பிச்சிட்டியா, நாங்க தப்பிக்கல. உங்க கையில கரும்பு வந்துட்டா என்ன தேடிட்டு கிடக்கா. இல்லன்னு சொல்லுங்க. என்னால இது திங்க முடியாதுமா. திங்காம விட மாட்டா. திங்க முடிட்டாலும் கையிலயாவது வச்சுட்டாலேங்க. இல்ல விட மாட்டா. சாரிசு வாங்குது. ஆனா எங்களுக்கு சேர்த்து நீங்க தான் திங்கணும். இல்ல நீங்க சாப்பிட வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். அம்மா மதனங்க
தெரியல, ஆள் ரொம்ப டிப்டாப்பா கிளம்பிட்டு இருக்காரு. அவரை பண்டிகை நான் கையில பிடிக்க முடியலையே. பண்டிகை நேரம்லாம் அவரை கையிலே பிடிக்க முடியாது. ஏதோ கெட்டப் சேஞ்ச் பண்றாங்களா? கெட்டப் சேஞ்ச் பண்றாங்களா? ஆமா, ரொம்ப நேரமா கண்ணாடி முன்னாடியே நின்னுகிட்டு மேக்கப் நடக்கு. செம்பலி அக்கா இல்ல, செம்பலி அக்கா என்ன திட்டம் இருக்குதாவ? அவளை திட்டு வாங்கியுமா இல்ல கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரே. அவருக்கு செம்பவலி திட்டதெல்லாம் பெருசாவே தெரியாது. யார் இது? கண்டுபிடிங்க பாப்போம். மதனே கூட இருந்து கண்டுபிடிச்சாரு பத்தில. மதனே நீங்களா? என்னையா ஆளே மாறிட்டியா? முன்னாடி இப்படிதானே இருந்தேன். அதான் கேப்புக்கு இப்பெல்லாம் கலத்தி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கேன்? கேப் வச்சு முன்னாடி முடியே காணுமே. டேய் உண்மைதான் சொல்றேன், கேப் வச்சு முன்னாடி எல்லாம் முடியே இல்ல. தியானு கூடு மாதிரி கொஞ்சம் உச்சில வட்டே இருக்குது. எப்படி ஓட்டதான் பத்தியா? நம்பவே முடியல மதனே, இது நீங்க தானா? நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன் கேப் எடுக்கும் போது, அதனாலதான் கண்டுபிடிச்சேன். எப்படி இருக்கா ஐயா குட்டி? தூளா இருக்கிய. என்னடா டேய்? என்ன டேய்? அப்பாடா. ஐயோ ஐயோ. டேய் ஏன்டா ஏன்? நீங்க முதல்ல பெறமலையா? என்ன ஜட்டியோட வந்திருக்கா? இப்பதான் கூச்சியா? கூச்சி என்ன? தண்ணி தூக்கி மேல ஊத்துவாங்கல. ஓ குளிச்சியா? நீ பாப்பிட்டியா? அம்மா பர்ட்டா போறணும்னு சொல்லிட்டாரே. ஆளு எப்படி இருக்கான்னு பத்தில கண்ணு மட்டும் தான் தெரியுது. டேய் வேஸ்ட் கட்டிட்டு வந்தானடா? நீங்க பொங்கல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேஸ்ட் கட்டினா போறதுன்னு அம்மா சொல்லிட்டாங்கப்பா. ஐ பாப்பா கியூட்டா இருக்கியே. நான் பர்ட்டா வந்தேன். என்ன பத்தி யாராவது கியூட்டா இருக்குன்னு சொன்னீல? டேய் நீ ஏன் என்னடா நம்ம என்ன மேக்கப் பண்ணாலும் இப்படிதான்டா இருப்போம். நான் கியூட்டா இருக்கேன்னு சொல்லுங்க. உனக்கு என்னடா அப்படி? இவன் எப்படியோ இருக்கானே, எப்படி சொல்ல? என்ன கியூட்டா இருக்கா? மாமா கிட்ட வாயா. பேச்சு பேசுறா என் மகா. தினேச கையில பிடிக்க முடியாது இன்னைக்கு. மாமா மேல அவ்வளவு பாசம். என்னமோ உண்மைதான், இவளை பார்த்தா நாம யாருந்ததே மறந்துடுறோம். தங்கம் அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. போமா அப்பா கிட்ட போ. ஏ தங்க பிள்ளை எங்க வா. தெக்கோட்டுக்கு போயிடல. எதுக்கு? குமாரப்பா மாட்டுக்கு மேக்கப்லாம் போட்டுருக்காங்க. மேக்கப் போட்டுருக்காங்களா? சொல்லவே இல்ல. நீ இன்னும் ஜட்டியோட ஆள. சம்பளவாளி இந்த தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போடா, இன்னைக்கு சட்டை போட்டுட்டு வாடா. 2 மினிட்ஸ்ல வந்துறேன்டா. எப்படி? வாடா தெக்கோட்டுக்கு போலாம். ஆமாடா, நாம தெக்கோட்டுக்கு போவோம். இது எங்க பொங்கல் கொண்டாட்டம், நாம அங்க போய் கொண்டாடலாம். கல்யாணி பொம்மை மாதிரியே இருக்கா பாருடா. பாரு. ஏன் பசி இந்த ட்ரெஸ் உனக்கு தாத்தா எடுத்து கொடுத்தாங்க? ஆமாடா. டேய் தாத்தா வீட்டுக்கு போறியா? ஆமால, தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் குமாரப்பா வீட்டுக்கு போலாம். என்னம்மா பிளான போடுற? டேய் ஃபர்ஸ்ட் தாத்தா வீட்டுக்கு போவண்டா. தங்க அப்பா கிட்ட வந்துட்டு போய் ஒரு வாட்டி. இல்லப்பா, நான் தாத்தா வீட்டுக்கு போறேன்ப்பா. என் புள்ள வந்துட்டு பாரு. என்னம்மா? ஏன் எதுக்கு? எப்படியா சமாளிக்கிய? உங்களையே செம்பகலி சமாளிக்கும் போது இவன் நான் சமாளிச்சுக்கிட மாட்டேன். யாரும் பார்த்து காலம் வந்து பத்தியா? நான் சேட்டை பண்ணது இவ சேட்டை பண்ணது ஒண்ணா? ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. என்ன 2 பக்கமா நான் சமாளிக்க. வேலை இடத்துக்கு போனா உங்களை சமாளிக்க, வீட்டுக்கு வந்தா இவரை சமாளிக்க. என் பாட பத்தியல யாரும் பார்த்து சொல்லி கட்டுதியா? வாங்கய்யா. என்னம்மா தங்கம்? என்னம்மா? நான் எப்படி இருக்கேன்? அப்படி அங்க வா பாப்பா. ஏன் காலைல வெப்பத்திரிய என் பொண்டாட்டி நான் ரசிக்கணும்ல? முடியல, கொன்னே போட்டுறேன். ஏன் காலையில சண்டை ஆரம்பிச்சுட்டா? பாருங்க காலைல கற்பத்திக்கிட்டு நீ வா தங்கா. ஓட விட்டு அப்படின்னா 2 வரையும் உங்களுக்கு போறாம இவன் இங்க சொல்லிட்டு அங்க போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா. அதுக்கு தானே வந்திருக்கா? தெரிஞ்சுதான் வேலை வைக்கல. என்னங்க? என்னம்மா? நீங்க என்ன இந்த கரும்பு திங்கலையா? இது 2வது கரும்புமா? எனக்கு தெரியும். நீ யாராச்சு ஏன் பொண்டாட்டியாச்ச கண்டுபிடிக்காம இருப்பியா? 2வது கரும்பு. அது நான் இன்னும் ஒன்னையே தின்ன முடிக்கலையே. ஏக்கா 3வது கரும்பு. குட் குட், அப்படிதான் இருக்கணும். எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. நீ பொழைச்சுக்கிறடா, நீ பொழைச்சுக்கிறதா. எப்படி திறந்து சமாளிக்கிய? பழகிடுச்சு. பொங்கல் வைக்கணும், இங்க வந்து நின்னுட்டு இருக்கியா? வாரேமா வா. சரிங்க. ஏங்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல.
அத சொன்னனே அழகு ரதியா இருக்கேன்னு. சொன்னீல? ஆமா, தெரியாதா? அம்மா இல்லம்மா பொய். தினேஷ், ராசாத்தி தாத்தாட்டுக்கு போறேன்னு சொன்னியா? இல்லப்பா, தரதப்பா போணும். குண்டு கத்திரிக்காய் பாட்டு கொடுத்துட்ட. அவன் சும்மா சொல்லுதா? இல்லம்மா, நிஜமாவே தான். அப்படியா? இல்ல தங்கம், இவரு நான் சிரிச்சுட்டே சந்தோஷமா சொன்னேன். அழகு ரதியா இருக்க. சரி, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வாங்க. பொங்கல் வைக்கணும், அங்க போமா? பொங்கல் தான் வைக்க போறேன், வாங்க. வேண்டாம் வீணா, காலையில என்ன அக்க போறே, எப்படி எல்லாம் திறந்தன சமாளிக்கிய? வேண்டாம் தங்கம், உள்ள வாங்கன்னு சொன்னேன். வந்துட்ட. எல்லாரும் வாசலுக்கு வாங்க, பொங்கலுக்கு வரணும், சீக்கிரம் வாங்க. அம்மா சொல்லி விட்டுட்டாங்க, போமா? அதான் கூப்பிட்டேன், வாங்க. இல்ல கோமா இருக்கேன்னு நினைச்சேன். ஐயோ எல்லாரும் வாங்க, நேராவது பொங்கல் பொங்கட்டும், வாங்க. அட வளர்ந்தவனே, டேய் காலையிலே கடுப்பேத்திராத. இல்ல ரொம்ப ஹாப்பியா அந்த மாதிரி இருக்கு. அது வந்து வளர்ந்தவன் என்னமோ பண்ணிருக்கான். டாய், நடக்கட்டும் நடக்கட்டும், செமத்தியா வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். டாய், அப்படியாடா செமத்தியா வாங்கினியா? அது எப்படி மூஞ்ச மாதிரி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கியா? கல்யாணம் முன்னாலே இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்படி செமத்தியா வாங்கியிருக்க அப்படிதானே? இல்லையா? டேய் சவாலிக்காதடா, அண்ணா மூஞ்சிலே தெரியுத. என் மூஞ்சிலிமா தெரியுது, நல்லாவே தெரியுதுடா. என்னடா மாட்ட சட்டமா வீரப்பா அலைவ, என்னடா இப்படி ஆயிட்ட? தேன்மொழி வந்துட்டல்ல, சிரிக்காதடா, உனக்கும் இருக்குது. நீ எவ்வளவு பெரிய டூட்டில இருந்தாலும் வீட்டுல டம்மியா இதுடா. கட்டுப்பேத்தாம பாடா. அண்ணா இனி டேமேஜ்டா. என்னங்க வாங்கன்னு சொன்னேன். நம்மள மட்டும் இங்க டேமேஜ் பண்ணல, எல்லாருமே டேமேஜ் ஆயிதான் நிக்கிறாங்க. மதனுக்கு சந்தோஷத்தை பத்தியா செமாட்டி போல. டேய் குடப்படாதடா. என்ன எல்லாரும் வாங்க, பொங்கல் வைக்கணுமா? நேராவது அண்ணி. நீ என்கிட்ட பேசக்கூடாது. அண்ணி சாரி அண்ணி. டேய், உனக்கு எனக்கு பேச்ச கிடையாது சொல்லிட்டேன்டா. இன்னும் சண்டை முடியலையா? இப்ப இல்ல, எப்பவே முடியாது. அண்ணி சாரி அண்ணி. வளர்ந்தவன எல்லார்கிட்ட சண்டை எடுத்து வச்சிருக்க. டேய், சும்மா இருடா. சரி சரி, எல்லாரும் முன்ன வாங்க, பொங்கல் வைக்கணுமா? எல்லாரும் வாங்க, பொங்கல் வைக்கிற நேரம் என்ன ஆகுது? இங்க பொங்கல் தட்டுட்டு வர போறோம். அங்க பிள்ளை எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. தமிழே பாப்பா பாரு. செம்பலி தான் தட்டுட்டு இருக்கா. ஏங்க, இந்த Dress பக்கத்து அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஓ அப்படியா, அழகா இருக்குதே. ஆமா, அவங்களே சேத்தம் கொடுணும். ஏங்க, போய் கூட்டி வந்துறீங்களா பாவியோ? சரி நான் போய் கூட்டிட்டு வரேன். எல்லாரும் ஜோடி ஜோடியா நிக்கவ, நம்ம ஆளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஆளு கோமா இருந்தா போய் சமாதானப்படுத்திட்டு வருவோம். எல்லாரும் இங்க ஜோடி ஜோடி நிக்காவல, இந்த செம்பகலி இப்பமாதிரி என் பக்கத்துல வரலா? எங்க போய் தொலைஞ்சா? டேய், எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடா, நம்ம தாத்தாட்டுக்கு போலாம். ஆமாமா, நம்ம தாத்தாட்டுக்கு போலாம். அக்காவை கூட்டிட்டு போலாம்டா. டேய், எல்லாரும் வாங்க. டேய், பாட்டி எங்கடா போறாங்க? தாத்தா வீட்டுக்கு. பாட்டி! எல்லாரும் ஒண்ணா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் இங்க அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். தூரத்துல இருந்து பார்க்கவாது வைக்கணும். எங்கெல்லாம் சந்தோஷமா அவங்கவுங்க துணையோட பொங்கல் கொண்டாடுறத இவர் கண்ணால பார்க்கணும். என்னங்க என்னங்க, என்ன இப்படி பரடாம இருக்கீங்க? என்ன கிளி? ஐயோ வந்ததே வந்துட்டேன். ஹாப்பி பொங்கலுங்க. ஹாப்பி பொங்கல். என்ன கிளம்பாம இருக்கீங்க? எங்க கிளம்ப சொல்ற? நம்ம வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பொங்கல் கொண்டாட போறாங்க. ஜோடி ஜோடியா கொண்டாடுவாங்க. நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. நீங்களும் வாங்க. அவங்க ஜோடி ஜோடியா அவங்க பிள்ளை குட்டியோட பொங்கல் வைப்பாங்க. அதை பாக்கிறதுக்கு 7 கண்ணு வேணும். நீங்களும் அந்த பாக்கியத்தை பாருங்க. வாங்குங்க. அப்படியா? எல்லாரும் ஜோடி ஜோடியா வருவாங்களா? ஆமாங்க, நல்லா இருக்கும். வந்து பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? அதான் உங்களை பார்க்க கேக்குதான் கூப்பிட வந்தேன். சீக்கிரம் கிளம்பி வாங்க. நான் வந்தா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கான மீன் அங்கதான் இருக்கா. அவளை மீறி அங்க ஒரு பிரச்சனை வந்துடும். அப்படியே வந்தாலும் அவ ஈஸியா சமாளிப்பா. நீங்க வாங்க. ஓ, மீன் அங்கதான் இருக்காளா? அதனாலதானே தைரியமா கூப்பிட வந்தேன். வாங்குங்க. அவளுக்கு தெரியும். அவதான் கூப்பிட்டு வர சொன்னா. வாங்க, அவ பாத்துக்கிடுவா. வாங்குங்க. நீங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ நிம்மதியா இருப்பா, கட்டாயமா வார எனக்கு. ஏதாவது வேஸ்ட் இருந்தா கட்டிட்டு வரீங்களா? சரி கிளி. இல்ல, பிள்ளைங்க எல்லாம் வேஸ்ட்டை கட்டியிருக்காங்க. நீங்களும் வந்து கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா தெரியாது. நீங்களும் அந்த குடும்பத்தை ஒரு ஆளா உங்களுக்கு தோணும். இல்லனா நீ எதை சொன்னாலும் நான் செய்யறேன். சரி சரி, வந்துருங்கண்ணே. சரி சரி, நான் போறேன். சீக்கிரம் வாங்க. எங்க போனான்னு தெரியலையே. ஏ ஆதிரா, ஆதிரா. என்னடா? ஒண்ணு இல்ல. நீ எதுக்குடா கூப்பிட வந்த? இல்ல, உன்னை பார்க்கலான்னு. பார்த்துட்டல? அப்பா பார்த்துட்ட. பொங்கல் வைக்கணுமா, கூப்பிட்டுட்டாங்க வா. அதுக்குதான் வந்த? ஆமா. சரி,
அதுக்கு தான் கூப்பிட வந்தியா? வேற என்ன? சரி வேண்டாம்னா போ. வேணும் என்ன? என்னன்னே தெரியாது ஆனா வேணும். போடா. ஏண்டி கூப்பிட்டு சோதிக்க? போடா. நீ சந்தோஷமா இருக்கல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீ கூட இருக்கல்ல? வேற என்ன? நீ கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா எப்பவும் இருக்க முடியாத. போடா. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். இதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றா? நீதான் உங்க ஊருக்கு போயிருவியா? டேய் கடுப்பேத்தாம போடா. நான் பொங்கல் வைக்க வரேன் போ. எது சொன்னாலும் கோபப்படுற. சரி சரி கோப்பல்ல. போதுமா? என் மேல கோபம் இல்லல்ல? என் ராசா கோப்பல்ல போ. அழகா இருக்கடி. போடா. இத வந்தனே சொல்ல வேண்டியதானே? வெக்கமா இருந்தது. இப்ப மட்டும் இப்ப போயிடுச்சு. அழகா சிரிக்கிற. போதும். ஐஸ் வச்சதெல்லாம் போதும். கிளம்பு நான் வரேன். உண்மை சொன்னா ஐஸ் வைக்கன்னு சொல்லிய, சொல்லாம இருந்தா டியூப் லைட்னு சொல்ல வேண்டியது. போங்கம்மா. ஹாப்பி பொங்கல்டா. ஹாப்பி பொங்கல் டே. ஹாப்பி பொங்கல். டேய் நம்ம இந்த சொன்ன சந்திருக்கோம். நம்ம ரெண்டு சேர்ந்து இவங்களுக்கு சொல்லலாமா? சரி. இங்க வா, கிட்ட தள்ளி வா. சரி. உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அழகா சொல்ற. டேய் நீனு சொல்லு. அவங்க ஆசை நமக்கு எப்பவும் வேணும்ல? நிச்சயமா. தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சொந்தங்களே. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.